இதுவரையில் நம் சிந்தனைக்கு எட்டாத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இன்று தொலைக்காட்சிகள் உலகை ஆளும் ஊடகங்களில் ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்குள் தொலைக்காட்சி வந்த காலம் 70களின் மத்தியிலே தான். 76 தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தொலைக்காட்சியை நாம் பார்க்கிறோம். உலகம் அதற்கு முன்னாலேயே தொலைக்காட்சியை பார்த்து விட்டது. ஆனாலும் தொடக்கத்தில் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கருப்பு வெள்ளை தொலைக்காட்சிகள் தான் நம்மிடத்திலே இருந்தன. வண்ண தொலைக்காட்சி என்பது இன்னொரு புதிய வரவாக வந்தது. நமக்கு மட்டுமில்லை, உலகத்திற்கே வண்ண தொலைக்காட்சி பிறகுதான் ஒரு புதிய வரவாக வந்து சேர்ந்தது. அதற்கான முயற்சிகளில் பலரும் ஈடுபட்டார்கள். பலர் விஞ்ஞானிகள் அதனுடைய உழைப்பை அவர்கள் செலுத்தினார்கள். 1928ஆம் ஆண்டிலிருந்தே வண்ண தொலைக்காட்சிக்கான முயற்சிகளும் தொடங்கிவிட்டன. ஆனாலும் முதலாக திரையில் வண்ண திரைக்காட்சியை மக்கள் பார்த்தது அமெரிக்காவில். அது 1954ஆம் ஆண்டு ஜனவரி 1 அன்று. அந்த நிகழ்ச்சி த பேரட் ஆஃப் ரோசஸ் என்று பதிவாகி இருக்கிறது. ஒரு ரோஜாக்களின் அணிவகுப்பு. ஒரு வேளை ரோஜா மலர்களை அழகழகாக வண்ணத்திரைகளில் அவர்கள் காட்டியிருக்கக்கூடும். அது என்ன நிகழ்ச்சி என்பதை பற்றிய விரிவான செய்திகள் இல்லை. ஆனாலும் அந்த தலைப்பு ரோஜாக்களின் அணிவரிசை என்றிருக்கிறது. அதுதான் முதலாக உலகம் வண்ணத்தில் திரையில் பார்த்த காட்சியாக இருக்கிறது. அந்த காட்சியை கொண்டு வருவதற்கு விஞ்ஞானிகள் பலர் முயன்றார்கள். இறுதியாக அந்த வெற்றியை பெற்ற குழுவிலே தலைமை தாங்கியவர் யார் என்றால், ஹங்கேரியில் இருக்கிற புடாபெஸ்ட் என்கிற அதனுடைய தலைநகரத்திலே பிறந்தவரான பீட்டர் கால் கோல்ட்மார்க் என்பவர்தான். அவர் 1906ஆவது ஆண்டு பிறந்தார். அவர் பிறந்த நாள் இந்த டிசம்பர் 2 தான். டிசம்பர் 2 பிறந்த அவர்தான் உலகத்துக்கு வண்ண தொலைக்காட்சியை கொண்டு வருவதில் பலரோடும் சேர்ந்து முயற்சி செய்து முன்னணியிலே அதற்கான பங்கை பெற்றவர். அவருடைய பெருமுயற்சி, அவருடைய விஞ்ஞான அறிவு காரணமாகத்தான் இன்றைக்கு உலகம் வண்ண தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி மட்டுமல்ல, திரைப்படங்களும் கூட கருப்பு வெள்ளை படங்களாகத்தான் தொடக்கத்திலே இருந்தன. முதலில் பேசாத ஊமை படங்கள், பிறகு பேசத் தொடங்கிய படங்கள், அதற்கு பிறகு அந்த பேசிய படங்கள் கருப்பு வெள்ளை படங்களாக இருந்து வண்ணப்படங்களாக மாறின. இரண்டுக்கும் இடையிலே கூட ஒரு சின்ன காலகட்டம் இருந்தது. முழுமையாக வண்ணத்தில் இல்லாமல் பகுதி கலரில் என்று விளம்பரம் செய்வார்கள். ஒரு பாட்டு மட்டும் திடீரென்று வண்ணத்திலே வரும், அல்லது ஒரு காட்சி மட்டும் வண்ணத்திலே வரும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லா படங்களும் வண்ணப்படங்கள் தான் என்கிற நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. இப்போது கருப்பு வெள்ளை படம் வந்தால் அது வியப்பாக பார்க்கப்படும். அப்படித்தான் இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் நாம் கைகளில் வைத்திருக்கிற கைபேசிகள் உட்பட அனைத்தும் வண்ணங்களாக மாறிவிட்டன. ஏன் கருப்பு வெள்ளையை விட வண்ணம் கூடுதலான வரவேற்புக்கு உள்ளாகிறது என்றால், வண்ணத்தை கண்கள் தேடுகின்றன என்று கூறுகிறார்கள். கண்களிலே இருக்கிற இந்த ரெட்டினா என்று சொல்லுகிறோமே, அதில் 2 விதமான உயிரிகள் இருக்கின்றன என்று கண் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அந்த உயிரிகள் என்றால் செல்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு விதமான செல்லுக்கு ராட் செல்ஸ், ROD என்று பெயர், ராட் செல்ஸ் என்றும், இன்னொரு உயிரிகளுக்கு கோன் செல்ஸ் என்றும் பெயர். இந்த ராட் செல்ஸ் தான் நிறைய இருக்கிறது, கோட் செல்ஸ் அளவிலே குறைவாக இருக்கிறது. ராட் செல்ஸ் ஏறத்தாழ 12 மில்லியன் இருக்கிறது என்றும், இந்த கோன் செல்ஸ் என்று சொல்லுகிறவை 4.5 to 6 மில்லியன் வரைக்கும் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அந்த ராட் செல்ஸ் என்பவைகளுக்கு 2-3 விதமான திறன்கள் உண்டு. அவை ஒளியை கண்டறியும், இருட்டை கண்டறியும், வடிவங்களை கண்டறியும். இந்த கோன் செல்ஸ் என்பவை தான் வண்ணங்களை கண்டறியும். அதிலும் அடிப்படையாக 3 வண்ணங்கள் தான் முதலில் அந்த உயிரிகளுக்கு புலப்படுகின்றன.
அதனை ஆங்கிலத்திலே சுருக்கமாக ஆர்ஜிபி என்று குறிப்பிடுகிறார்கள். ரெட், கிரீன், ப்ளூ என்பதுதான் சிவப்பு, பச்சை, நீலம். இந்த 3 வண்ணங்கள் தான் இந்த கோன் செல்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த உயிரிகளால் முதலில் கண்டறியப்படுகின்றன. அந்த 3 வண்ணங்களிலிருந்து ஏராளமான வண்ணங்கள் பிறகு வருகின்றன. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், அச்சு இயந்திரங்களுக்கு அருகிலே இருந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியும் மஞ்சள் வண்ணம் எப்படி வருகிறது, பச்சை எப்படி வருகிறது, நீலம் எப்படி வருகிறது. வேறொன்றுமல்ல, மஞ்சளும் நீலமும் சேரும்போது பச்சை இயற்கையாக அங்கே வருகிறது. அது தனியான வண்ணம் இல்லை. இப்படி கண்டறிந்து தான் 4 விதமான வண்ணங்களில் அச்சடிக்கிற போது அனைத்து வண்ணங்களும் வந்து விடுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். முதலில் ஜியான் என்று சொல்வது ஒரு இளநீல வண்ணம், அடுத்ததாக மரூன் என்பது ஒரு ஏறத்தாழ இளஞ்சிவப்பு வண்ணம், பிறகு மஞ்சள், இறுதியாக கருப்பு வந்து சேருகிற போது அந்த எல்லா வண்ணங்களும் நிறைவடைகின்றன. இது அச்சில். ஆனால் இந்த கண்களை பொறுத்தளவு ஆர்ஜிபி என்கிறார்கள். ரெட், கிரீன், ப்ளூ என்பதை அது முதலில் உள்வாங்கிக் கொண்டு அந்த உயிரிகளே அந்த வண்ணங்களை இணைத்து பார்க்கிற போது வேறு வேறு வண்ணங்கள் கண்களுக்கு தெரிகின்றன என்பது அந்த விஞ்ஞானம் சொல்லுகிற செய்தி. எனவே கண்களினுடைய உயிரிகளே வண்ணங்களில் ஈர்க்கப்படுகின்றன. ஆகையினால் வண்ணங்களுக்கென்று ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. நாம் எந்த ஒன்றையும் வண்ணங்களில் பார்க்கிற போது அழகு கூடுவதாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் மறைந்த திரைப்பட கலைஞரான, புகழ்பெற்ற புகைப்பட கலைஞரான பாலு மகேந்திரா போன்றவர்களெல்லாம் கருப்பு வெள்ளையில் இருக்கிற அழகு ஒரு நாளும் வண்ணத்தில் வராது என்று அவர்கள் பேட்டியிலே கூறி நாம் பார்த்திருக்கிறோம். அவரை பொறுத்தளவு கருப்பு வெள்ளை படம்தான் மிக நேர்த்தியானது என்று கூறுகிறார். ஆனால் இயல்பாக நமக்கு வண்ணங்களிலே இருக்கிற போது நாம் கூடுதலாக ஈர்க்கப்படுகிறோம். அப்படி வண்ணங்களால் ஈர்க்கப்பட்ட அந்த படங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதையும் ஆட்சி செய்வதையும் நம்மாலே காண முடிகிறது. எனவே இவற்றுக்கெல்லாம் தொடக்கம் எங்கே இருக்கிறது என்றால் 20ஆம் நூற்றாண்டில் பல்வேறு விதமான விஞ்ஞான ஆய்வுகளுக்கு பின்னால் எல்லாம் வண்ணங்களுக்கு மாறுகின்றன. எவையெல்லாம் வண்ணங்களுக்கு மாறி இருக்கின்றன? நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல திரைப்படங்கள், வண்ண தொலைக்காட்சிகள் மட்டுமல்ல, அச்சு ஊடகங்களிலும் வண்ணத்தில் வருகிற போதுதான் அதற்கு நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து சேருகிறது. கருப்பு வெள்ளையிலே அச்சிடப்படுகிற அந்த ஏடுகளை விட வண்ணங்கள் சேர்க்கப்பட்டு, அதிலும் குறிப்பாக அட்டைப்படத்தில், பத்திரிகை துறையில் இருக்கிறவர்கள் அறிவார்கள், அட்டைப்படத்தினுடைய செலவு உள்ளே இருக்கிற மொத்த பக்கங்களினுடைய செலவுக்கு ஈடானதாக ஆகும். ஏனென்றால் அதிலே 4 அல்லது 5 வண்ணங்கள், 4 வண்ணங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு ப்ளூ எஃபெக்ட் என்று சொல்லுகிற மீண்டும் ஒரு நீலமும் சேருகிற போது அச்சு அசலாக நாம் நேரில் பார்க்கிற படம் போல, புகைப்படம் போலவே அந்த அட்டைப்படம் இருக்கிறது. அந்த வண்ணங்கள், அந்த வழுவழுப்பான அட்டைகள் உள்ளே இருக்கிற கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கும் நமக்கான இயல்பு, நாம் தெரிந்தவர்கள்தான் என்றாலும் அவர்களின் படம் போடுகிற போதுதான் அது படிக்க தூண்டப்படுகிறது என்று கூறுவார்கள். ஒருவரினுடைய படம் எப்போதும் நமக்கு படித்தலை விட பார்த்தல் எளிதாக இருக்கிறது. எனவே படம் போடுதல் என்பது ஊடகங்களினுடைய இயல்பு. அந்த படம் வண்ணப்படமாக இருந்தால் அது மேலும் ஈர்க்கும் என்கிற காரணத்தினாலே தான் பத்திரிகையானாலும், அது தொலைக்காட்சியானாலும், திரைப்படமானாலும் வண்ணங்கள் ஈர்க்கப்படுகின்றன. அந்த வண்ண தொலைக்காட்சியை உருவாக்கிய அந்த பீட்டர் கால் கோல்ட்மார்க்கினுடைய பிறந்த நாள் டிசம்பர் 2.